நான் அடியாருடன் இருப்பேன், நீ வீடு பேர் கொடுப்பியா? வேணாம் போ. நான் கொடுக்க வேண்டிய நிவேத்தியம் நான் என்றதையும் எனது என்றதையும் கொடுக்குறேன்ப்பா. சிவபூசை என்பது 1 மணி நேரம் செய்வது அல்ல, என் வாழ்வே சிவபூசை. மனதளவிலும் உடல் அளவிலும் ஒருவருக்கும் தீங்கு நினையாது, செய் நன்றி கொண்டாது, எண்ணி ஏங்கி இளையாதிரு மனமே. உனக்கு கொடுக்க வேண்டியது சாமி கொடுப்பார். நீ ஏன் அடுத்தவங்களோட உன்னை ஒப்பிட்டு கொள்கின்றாய்? அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் பெருமான் சரியாக தருவான் என்பதை சிவபூசை வாயிலாகவே நான் அந்த பக்குவத்தை பெறலாம். அடியார்கள் நிலை என்பது தன் பெருமை எண்ணாமை, தற்போதமே இரத்தல், மின்பெருமையாம் சகத்தை வேண்டாமை, தன்பால் உடலை தினம் பழித்தல், ஓங்கு சிவத்தோடு ஒன்றல், இவை யாவும் நடலை பிறப்பு ஒழியும் நாள். முத்தி வேண்டும் முத்தி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் இருந்து முத்திக்குண்டான பயிற்சியை நாம் துவங்க வேண்டும். அதற்குண்டான பயிற்சி களமே திருக்கோயில், அதற்குண்டான பயிற்சி முறையே சிவபூசை.